ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. ஸோ எல்லோரும் கொரோனாவில் எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சம்ப் இருக்குது. அந்த சம்பில் வந்து என்னென்னா வெளியிலேருந்து தண்ணி வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த உள்ளே வர தண்ணியை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேங்க் வாட்டர் ப்ரூஃபிங்கில் 2-3 கோட்டிங் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. டைல்ஸ் போட்டு நம்ம அந்த டைல்ஸோட ஜாயிண்டை க்ரூ பண்ணி எபாக்சி க்ரோட் வச்சு நம்ம அந்த ப்ராசஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, தண்ணி ஃபுல்லாமே நம்ம வந்து எதுவுமே ஃபில் பண்ணல. பட் வெளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே உள்ளே வந்து ப்ரெஷராக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் அந்த டேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து இதுக்கு முன்னால் காங்கிரீட்லாம் போட்டு செட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வந்து செட் ஆகலை. பழைய காங்கிரீட் வந்து செட் ஆகிற டைம் கூட கொடுக்கல. அந்தளவுக்கு தண்ணி வந்து உள்ளே வந்து அதை வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிப்ஸ் காங்கிரீட்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சிப்ஸ் காங்கிரீட் வந்து போடுறோம். ஸோ இது எல்லாமே பாலிமர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ சைடில் ஃபுல்லாக டேப்பர்லாம் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் காங்கிரீட் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாமே நம்ம வந்து விரிச்சு விட்றோம். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ எல்லாமே செட் பண்ணிட்டோம். பட் இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா 1 day 2 days வந்து டைம் கொடுத்து பார்த்தோன்னே மறுபடியும் வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெளியிலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பிளக் லீக்னு ஒரு ப்ராடக்ட் உண்டு. ஸோ அந்த பிளக் லீக்கை வச்சு நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா, உள்ளே வந்து கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே மிக்சிங்கில் இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபுல்லாமே எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி வந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா பிளக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ அந்த பிளக் லீக்கை வச்சு எல்லா பக்கமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி வருதோ அது எல்லாமே இது போய் அரெஸ்ட் பண்ணிக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டு செட்டிங் சிம்னு சொல்லுவோம். ஸோ தண்ணி பட்ட ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்குள்ளே இது அப்படியே வந்து செட் ஆயிரும், ஃபாஸ்ட்டாக வந்து செட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து ஒரு சிமெண்ட் கோட் ஒன்று கொடுக்குறோம் பாலிமர் மிக்ஸ் பண்ணி. ஸோ ஃபுல்லாமே கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, வெளியிலேருந்து தண்ணி வந்து உள்ளே வராது, உள்ளே இருக்க தண்ணி வந்து வெளியே போகாது. ஸோ இதனால் இந்த கோட்டிங் நம்ம வந்து பண்ணிட்டோம். தென் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சைடில் எங்கெங்கெல்லாம் வந்து வால் ஃபுல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம பண்ணணுமோ அது எல்லாமே ஜென்ரல் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். தென் ஒரு 2 days வந்து விட்டுருந்தோம். ஸோ 2 days கழித்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து தண்ணி வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது எல்லா பக்கமும் வந்து ட்ரில் பண்ணி ஸோ அங்கே ஃபுல்லாமே வந்து கிரவுட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ நாசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாசிலுக்குள்ளே வந்து நம்ம வந்து பிளக் லீக்கு அண்ட் தென் கிரவுட் அட்மிக்ஸு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து நாசில் ஃபிட் பண்ணி உள்ளே வந்து பம்ப் பண்ணுறோம். ஸோ பம்ப் பண்ணுறப்ப எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அது எல்லா பக்கமும் போய் அதை போய் ஃபில் ஆகிக்கிடும். ஸோ இதனால் ஒரு ஹோல்ஸ் எதுவுமே இல்லாமல் வெளியே இருக்கிற தண்ணி உள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு பாத்தும் வந்து அதை க்ரியேட் பண்ணாமல் ஆக்கிடும். ஸோ அந்த ப்ராசஸை இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ நாசில்லாம் ஃபிட் பண்ணிட்டு இப்போ கிரவுட்டிங் பண்ணுறோம். ஸோ அந்த கிரவுட் இன்ஜெக்ஷன் பண்ணுறப்ப ஒரு நாசிலில் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப அது அடுத்த நாசில் வரைக்கும் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ எல்லாம் போய் அடைச்சிட்டு தென் அதுக்கப்புறம் பக்கத்தில் போட்ட நாசில் வழியாகவும் அது வந்து வெளியே வரும். ஸோ அப்போ வந்து அந்த இடம் ஃபுல்லாமே இருக்கிற கேப் எல்லாமே அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட்டை வச்சு ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து நிறைக்கிறோம். எல்லாமே பண்ணிட்டோம். தென் அந்த நாசிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கோட்டிங் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டேங்க் ஃபுல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிமர் கோட்டிங்லேயும் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அது எல்லாமே அடைஞ்சிருச்சு. இப்போ தண்ணி வந்து உள்ளே இருந்தும் வெளியில் வந்து லீக்கேஜ் ஆகாது, வெளியில் இருக்க தண்ணியும் வந்து உள்ளே வராது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 days to 8 days வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. சிங்கிள் டேயில் இது வந்து பண்ண முடியல. தண்ணியோட ப்ரெஷர் வந்து மேலே வந்துகிட்டே தான் இருந்தது. எஸ், நம்ம இப்படி தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா
ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து அந்த பிளக் லீக்கை வந்து நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பக்கம் அரெஸ்ட் ஆகிட்டு அது பக்கத்தில் இன்னொரு பக்கம் வந்து அது வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பக்கமும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிப்ஸ் காங்கிரீட்லாம் போட வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பாலிமர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் தென் கிரவுட் இன்ஜெக்ஷன் நம்ம அதில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வெளியிலேருந்து உள்ள வர தண்ணியை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லா தொட்டிக்கும் வந்து சேம் ப்ராசஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்கும். ஸோ அந்த தொட்டியில் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து இந்த வழியை இந்த தொட்டிக்கு வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ அப்படி இல்லாத இடத்துல இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண வீட்டில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கிடங்கு மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஃபுல்லாமே தண்ணி மழை தண்ணி நிறைய வந்து கட்டி கிடந்தது. ஸோ அதிலிருந்து கூட இது வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவ்வளோ தண்ணி வந்து ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ சின்ன சின்ன இடத்த ப்ரெஷராக இருந்தது அப்படின்னா அது கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பட் இதில் என்ன அப்படின்னா பொருள் செலவுகள் வந்து அதிகமாகும். நமக்கு வந்து எஸ்டிமேட் போட்ட ரூபாயோட அதிகமாக வந்து செலவில் போய் விட்டுரும். ஸோ இதுக்காண்டியே வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து காங்கிரீட் போட்டு சம்பு வந்து போடுறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ காங்கிரீட் போட்டாலுமே நிறைய இடத்துல வந்து காங்கிரீட் தொட்டிலுமே வந்து நிறைய வந்து தண்ணி வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்துகிட்டு இருக்கு. பட் அதை கூட கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். பிரிக் ஒர்க்கில் பண்ணியிருக்கிற சம்பில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதிக லெவலில் பணத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பண்ணுறவங்க சம்பு போடுறவங்க மேக்ஸிமம் வந்து காங்கிரீட்லேயே பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணால் கூட ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பென்சஸ் நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இதான் நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிளக் லீக்கை வச்சு நம்ம இவ்வளோ ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அண்ட் தென் இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ அந்த தண்ணியோட ப்ரெஷரை பொறுத்து தண்ணியோட ஃபோர்ஸை பொறுத்து நம்மளோட ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ராசஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக இதுதான் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸடாக வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை பை.